அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுப்பா. இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை உங்க பிரச்சனை ஒரு விச கடந்து வந்து எங்கள் ஆட்கள் ஐயா எங்களோடு இந்த நாளில் நீங்க பேசுங்க. வந்த பிள்ளைகளோட வாவிக்குரிய வாழ்க்கை உயிர்ச்சி அடையட்டும் ஐயா. சோதனையோடு வேதனையோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு எனக்கு யார் இருக்காமோ நினைச்சு வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் இந்த நாளில் நீ ஆட்சி பேச்சு பிள்ளைகளை அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க, வழிநடத்துங்க. நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஏசு கிறிஸ்துவுல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து எல்லாரும் கையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாம் கையில தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாரும் சேர்ந்து தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்று போனதே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் வந்ததே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை கலத்தில் மீட்டன இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்று போனதே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு நாமமே ஜெயம் ஜெயம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென் சொல்லுங்களேன். முற்றிலும் என்னவா இருப்போமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த வேத புஸ்தகத்துல முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நீ ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறாரா? ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை கையில பிடித்து சொல்லுவோம், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல வெற்றியின் மாதமா வைத்திருக்கிறார். சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் என்ன மாதம்? நம்மளுக்கு வெற்றியின் மாதம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கு. வேதாமத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். அவர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆச்சரியமாய் செய்வார் சகலத்தை. நம்ம உட்காந்து ஐயோ இவ்வளவா இப்படியா அப்படியா நம்ம நினைக்கும் போது இந்த ஒரு செகண்ட் நொடியில அப்படியே மாற்றி விடுவாரான். ஆமென் சொல்லுங்களேன். நான் காலை ஆராதனையில நாங்கள் இருவரை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாய் முடித்து நான் இந்த மாலை ஆராதனைக்குள் நான் போக நான் விரும்புகிறேன். இருவரை குறித்து நாங்கள் பார்த்தோம்.
யோசுவாவை குறித்தும் நாங்கள் வந்து தாவீது கோலியாத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா என்ற மனிதன் யார் அப்படின்னா எரிகோ கோட்டையே ஆண்டவர் சொல்ல வாக்குறுதி கொடுக்கிறார். உனக்கு எரிகோவை நான் தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆனா எரிகோ பார்த்தா மலை போல இருக்கிறது அந்த காம்பவுண்ட் செவுரு, அந்த அலங்கம் பெரிதாய் இருக்கிறபடியால் அந்த அலங்கத்தை அந்த எரிகோவை பிடிப்பது சாத்தியமான காரியங்கள் அல்ல. ஆனா ஆண்டவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 7 நாள் என்ன பண்ணுவீங்க, நீங்க சுத்தி வரணும். 6 நாள் ஒரு முறை நீங்க சுத்தணும், 7வது நாள் 7 முறைகள் நீங்க சுத்தணும்னு சொல்றார். ஆனா ஒரு கண்டிஷன் அங்க கொடுக்கிறார், யாரும் வாய் திறந்து என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஆனா நம்மள என்ன பண்ணுவோம், நல்லா வாய் பேசுவோம்ல, பேசாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம நல்லா பேசுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அங்க பேச்சு கிடையாது, முறுமுறுப்பு கிடையாது, எந்த ஒரு காரியமும் அங்க கிடையாது. கர்த்தர் சொன்னது போல அவங்க என்ன பண்ணாங்க, 6 நாளும் ஒரு முறை என்ன பண்றாங்க, டெய்லி அவங்க சுத்தி சுத்தி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. 7வது நாள் 7 முறைகள் அவங்க சுற்றி வரும் பொழுது, 7வது முறை சுற்றி வரும் பொழுது அலங்கம் என்ன ஆகிச்சா, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் என்ன ஆச்சா, இடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் கர்த்தர் சொன்னதே ஒரு கீழ்ப்படிதார்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழ்ப்படிதல் இருந்தது. 2வது என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்தது. 6 நாள் சுத்திட்டோம், 7வது நாள் என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது அப்படின்னு அவங்க சொல்லல. 6 நாள் சுத்தி 7வது நாள் சுத்துவோன்னு சொல்லி சுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு திடீர்னு யாராச்சும் வந்து உங்களை பார்க்க ஊழியக்காரர்களோ இல்ல நம்ம பாஸ்டரே இல்ல நாங்களே வந்து உங்க கிட்ட 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முதல் நாளே வெற்றி நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்ப்போம். என்ன பார்ப்போம்? எனக்கு ஜூலை மாதம் ஞாபகம் இருக்கு, கடந்த ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ரொம்ப நாளா அந்த காரியத்துக்கு நாங்க ஜெபம் பண்றோம். ஒரு ஸ்டார்டிங் எதுவுமே நடக்கல. அப்ப நான் உடனே ஒரு 3 நாள் என்ன பண்றேன், உபவாசம் இருப்போம் அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருக்கேன். அந்த 3 நாள் உபவாசம் இருக்கும்போது முதல் நாளே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்ததை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 2வது நாள் அடுத்த ஒரு மெசேஜ் வரும். ஆனா நான் 3வது நாள் முடிக்கும் போது முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம எடுக்கிற காரியத்துல வெற்றி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து உபவாசத்துல சகலத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்லுவோமா. எவ்வளவு பெரிய காரியங்கள் என்னோட சரீரத்துல ஏற்பட்டு இருந்தாலும் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உயிர் வீழ்ச்சி எழும்புவதற்கு இந்த உபவாசம் எனக்கு ஒரு பெரிய ஒரு தூணா இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உடனே நான் வந்து அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தான். முதல் நாள் 2வது நாள் 3 லைன் அப்படியே ஆண்டு செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 மாதங்களா நாங்கள் ஏற்படுத்த காரியத்தை கர்த்தர் 3 நாளைகள் கர்த்தர் செய்து கொடுத்தார். அப்ப உபவாசத்துல என்ன இருக்காங்க, வெற்றி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மாலையை கட்டுவதற்கு நம்ம என்ன பண்ண, உபவாசம் ஜெபம் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. யார் எங்களோட சேர்ந்து இணைந்து இருக்க போறீங்க? என்ன எல்லாம் நல்லா கையை உயர்த்துங்க. நம்ம சபை இது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட ஜெபம் அதிகமா இருக்கணும், உங்களோட உபவாசமும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு லட்சம் இருக்கட்டும், கோடிகள் இருக்கட்டும், கர்த்தர் அதை நடத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எதிர்பார்ப்பதை விட கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபங்கள் இருக்கு, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். சரி, இப்ப இந்த காரியத்தை நான் பார்த்தோமானா அலங்கம் இடிந்து விழணும். 7வது நாள்ல கால மூதிகள் என்னாச்சா, அலங்கம் என்னாச்சு, இடிந்து விழுந்தது. ஆமென் சொல்லுங்களேன். 2வது விஷயம், அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. முறுமுறுக்கெல்லாம் செய்யல அவங்க, அங்க எந்த ஒரு சலசலப்பு கிடையாது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. ஆனா கர்த்தர் அதை செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் புத்தகத்துல சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே எரிகோவை பிடித்துக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். 2வது காரியத்தை நாங்கள் பார்த்தோம். யாரை குறித்து நாங்கள் தியானித்தோமானால் தாவீது கோலியாத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவனுக்கு 17 வயசு. அவன் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அந்த இடத்துக்கு வர. ஆனா அந்த கோலியாத்து எல்லாம் நல்ல வாட்ட சாத்தம் உள்ளவனாய் அவன் இருக்கிறான். அவனோட சரீரம் முழுவதும் கவரா இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவன் கவரா இருந்து 40 நாள் என்ன பண்றான், முன்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மாக் பண்ணிட்டே இருப்பான், கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான். என்னடா இன்னும் உங்கள்ட்ட ஆள் இல்லையா, இந்த சண்டை போட ஆள் இல்லையான்னு கிண்டல் அடிச்சு போயிட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு. அப்ப தாவீது அங்க போற அந்த இடத்துல 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம்.
he refused human armor. அவன் ஒரு மனிதனோட ஆடையை அவன் என்ன பண்றான், வேண்டான்னு வச்சுட்டான் தாவீது. உன்னோட ஆடை எனக்கு வேண்டாம் சவுல், எனக்கு இந்த ஆடை எனக்கு செட் ஆகல, இந்த வஸ்திரம் எனக்கு என்ன ஆகல, எனக்கு செட் ஆகல, நானாவே என்ன பண்றேன், அந்த இடத்துக்கு நான் போறேன் அவன் சொல்லி தாவீது அங்க போறான். எப்படி போறான்னா, ஆடு மேய்த்து கொண்டு அந்த கிறிஸ்தோட தான் அந்த இடத்துக்கு அவன் போறான். ஆமென் சொல்லுங்களேன். முதல் விஷயம் அதுதான், எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவன் அங்க போறான். அவன் கையில எந்த ஒரு உடைகளோ ஆயுதங்களோ அவன் கையில கிடையாது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, his weapons were simple. அவன் கையில வெப்பன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு கல்லு தான் வச்சிருக்கு, ஒரு கூழாங்கல் எல்லாம் கையில வைத்திருக்கு. ஆனா கோலியாத்தோட கையில நல்லா வாட்ட சாட்டமா வாள்கள் இருக்கிறது, அடித்து கொள்வதற்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவன் கையில இருக்கு. ஆனா தாவீதோட கையில என்ன இருக்கு அப்படின்னா, வெறும் கல்லோட அந்த இடத்துக்கு போறான். ஆனா ஒன்னே ஒன்னோட போறான். என்ன எதோட போறான், இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவன் இயேசுவின் நாமத்தோட அந்த இடத்துக்கு போறான். நீ பட்டயத்தோட கேடகத்தோட நீ வந்திருக்கிற, ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன பண்ணிருக்கேன், உன்கிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க அவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது, ஒரே ஒரு ஷாட்ல ஒரே ஒரு கல்லில் அவன் மரித்து போவதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கோலியாத் என்ன பண்றான், அந்த இடத்துல என்னென்னமோ அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு கல்லை வைத்து அவன் அடிக்கிறான், முகக்குப்புறம் அவன் விழுகிறான். தாவீது எந்திரிச்சு போறான், அந்த இடத்துக்கு போறான், கோலியாத்து கிட்ட போறான். அவனோட உருவிய பட்டயத்தை அவனை எடுத்து அவன் தலையை அவனே என்ன பண்ணி விட்டான், அவன் கத்தி எடுத்து அவன் தலையை என்ன பண்ணி விட்டான், அவன் வெட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல பார்த்தோம், ஆனால் சைஸ் விஷயம் இல்ல, உங்களோட வாட் ஹைட் மேட்டர் இல்ல, உங்களோட கருப்போ கலரோ மேட்டர் கிடையாது, உங்க விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள்ள எல்லா ஜனங்களும், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கோலியாத்தோட வாட்ட சாட்டத்தை பார்த்துதான் பயந்தாங்க. அவனை பார்த்து பயப்பில்ல, ஹைட்டா இருக்காயா, குண்டா இருக்காயா, இப்படி இருக்காயா, ஜெயிண்ட் மாதிரி இருக்காயா, எப்படியா போவோம், நம்மளாம் ஒல்லி குச்சியா இருக்கோம், நம்மளாம் ஒரு தூக்கு என்ன ஆயிடுவோம், கீழே விழுந்து செத்து போயிடுவோம், ஐயோ நம்மெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா தாவீது 17 வயசு தாவீது அந்த இடத்துல போய் நிற்கிறான். இயேசுவின் நாமத்தின்படி அவன் கடந்து போனான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவன் யாரை பார்த்தான் அப்படின்னா, தாவீது இயேசுவை பார்த்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கோலியாத்தை பார்க்கல, இயேசுவை அவன் பார்த்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, சிங்கத்தையும் கரடி என்ன பண்றான், அவன் வாய் என்ன பண்ண போடுவான். அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம், ரெண்டுமே விசுவாசத்தின் அடிப்படையில நடந்த ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தின்படியாக நம்ம சகலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுவோமா. இந்த மாலை ஆராதனை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் புத்தகம் Judges chapter 6 எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்து வரைக்கும் நம்ம அதை யாரை பார்ப்போம் அப்படின்னா, கிதியோன் என்ற ஒரு மகனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கிதியோன் உடனே சொல்றான், ஐயோ நான் எங்க பராக்கிரமா இருக்கேன், நான் எல்லாத்தையும் சின்னவன், நான் எல்லாத்திலையும் சின்னவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும் போது மீண்டும் அந்த வார்த்தை வருகிறது. என்ன சொல்ற அந்த இடத்துல வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்றாரு, நீ வந்து சின்னவன்னா நினைக்கவே நினைக்காத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணிடுவோமா, அதை இதை செஞ்சிருவோமா அப்படின்னு நினைக்கிறோம். அது நினைக்கவே நினைக்கூடாது. ஆமென். உங்க கூட யார் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆல்டருக்கு நான் செய்தி கொடுக்க வரும்போதெல்லாம் எனக்குள்ள அந்த பதட்டம் எப்பயுமே இருக்கும். ஆனா இந்த செய்தி மைக்கு வாங்குறப்ப அந்த பதட்டம் போயிடும்.
ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவாருன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். என் மூலமா ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியும். அவர் சகலத்தையும் அவர் உருவாக்கின ஆண்டவரா இருக்கிறார். பயம் எல்லா மனுஷனுக்குமே இருக்கு, பயம் எல்லாத்துக்குள்ளுமே என்ன பண்ணும் இருக்கு. ஆனா இதுல பார்த்தோமானால் இந்த கிதியோன் சொல்ற, எல்லாத்திலையும் நான் சிறியவன் ஐயா, எல்லாத்திலையும் நான் சிறியவன், நான் எப்படி அவங்க இதை பண்ண முடியும், மீதியான நான் எப்படி இதை பண்ண முடியும், நான் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லி அவன் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப உடனே அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, நான் உன்னோட கூட நாமே சொல்லுங்களேன். அப்பொழுது கர்த்தர், நான் உன்னோட கூட இருக்கேன், நான் உன்னை வச்சுதான் என்ன பண்ணுவேன், அதை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்வதை நாம் பார்க்க முடியும். எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. உடனே அந்த கிதியோன் என்ன பண்ண, அடையாளத்தை கேட்கிறான். நம்மளை போல கிதியோன் என்ன பண்ணுவான், அடையாளத்தை கேட்பான். அவனும் அடையாளத்தை கேட்கிறான். உடனே நான் சாக போறேன்னு சொல்றான். இல்ல நீ சாக போறது கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்ற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் என்ன பண்ணிருக்கிறாரு, 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் அங்க வெட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த கிதியோனுக்கு என்ன பண்ணே தெரியல. இவனுக்கு ஒரு பயம் இருக்கு, ஆல்ரெடி என்ன இருக்கு, பயம் இருக்கு. இவன் என்ன பண்றான், பகல்ல போனா நம்ம எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவானுங்க, நம்மளை கொண்டுருவானுன்னு செந்ததுல போனான். நைட்டு போறான், நைட்டு தைரியமா போறான். 10 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டான். 10 பேர்த்த கூட்டிட்டு போய் வெட்டி போட்டுட்டு நல்ல பையனா வந்து உட்காந்துட்டான். ஆனால் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் வெட்டினா, கிதியோன் தான் வெட்டினா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். சரி, இப்ப அவனை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. இதுல 6ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி என்ன கேட்க போறான் பாருங்க, ஒரு அடையாளத்தை கேட்க போறோம். என்ன கேட்க போறோம், இன்னும் வரைக்கும் நம்பிக்கை இல்லை, என்ன இல்ல, ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு ஆண்டவருக்கு திருப்பி ஆண்டு என்ன பண்றாரு, திருப்பி என்ன பண்றாங்க, ஆண்டு திருப்பி டெஸ்ட் வைக்க ட்ரை பண்றான். திருப்பி ஆண்டு என்ன பண்றாரு, அங்க டெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு வாசிப்போம். இதோ என்ன எதுல பனி இருக்கணுமா, தோலின் மேல பனி இருக்கணும், மீதி எல்லாம் என்னவா இருக்கணும், காய்ந்திருக்கும். அதே மாதிரி நடந்துரும். அடுத்த திருப்பி என்ன சொல்லுவான், சுத்தி என்ன இருக்கணும், பனி இருக்கணும், தோல் மட்டும் என்ன இருக்கக்கூடாது, பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லி. சாத்தியமா இது, சாத்தியமா? ஆனா ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சு, ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பைபிள் இருக்கு, இந்த பாட் புக் இருக்கு, இங்க மட்டும் தண்ணி வரக்கூடாதுப்பா, இது எல்லா தண்ணி வரணும். எப்படி நடக்கும், சான்ஸ் இருக்கா, இல்ல. ஆனா இந்த கிதியோன் கேட்ட விஷயம் எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா அவன் கேட்டிருக்கு. நீங்க நம்மளும் நிறைய நேரம் கேட்போம்ல, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க இசப்பா, இது நீங்க தான் சொன்னீங்க, எனக்கு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில அடையாளத்தை கேட்கும். இந்த கிதியோன் அந்த இடத்துல என்ன பண்றான், அடையாளத்தை கேட்கிறான். அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, அதை அவர் செய்து முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையில ஹல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து 2வது காரியத்தை பார்த்தோம்னா, மீதியானவரை அவன் கையில கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு ஆண்டவர். இப்ப இவன் கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன பைபிள் படிச்சதே இல்லையா? வாசிப்போம், 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசிக்கிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவர் திரும்பி கீழையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனத்தின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16,000 பேர் மீதியா இருந்தார்கள். இதை பார்த்தோம் அப்படின்னா இதுல 22,000 பேர் என்ன பண்றாங்க, இருக்காங்க, மீதி ஒழிஞ்சு போயிட்டாங்க. சில என்ன நடக்குது அப்படின்னா, மீதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. நிறைய பேர் இருக்கும்போது இப்ப வந்து நம்ம கையில நல்லா பலன் இருந்துச்சு, அப்ப என்ன சொல்லுவோம், நம்ம உடனே நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்,
என்னாலதான் அது முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம், என்னாலதான் அந்த காரியம் என்னாச்சு வாய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இததான் ஆண்டு என்ன சொல்றாரு, இப்படி சொல்லுவாங்க. அதனால உன்கிட்ட கொஞ்சம் ஆட்கள் எனக்கு போதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, கொஞ்சம் ஆட்கள் எனக்கு போதுன்னு சொல்றேன். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்களோட கூட இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கண்டிஷன் போடுறேன். இப்ப பயமும் திகிலும் உள்ளவர்கள் பார்த்து சொல்லும் போது 22,000 பேர் இருக்காங்க, பயந்து போயிட்டாங்க. மீதி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 10,000 பேர் தான் இருக்காங்க. இப்ப இவனோட இதுவும் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னும் என்னவா இருக்கு, ஆள் என்னவா இருக்கு, அதிகமா இருக்காங்கன்னு சொன்னோன்னு அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தண்ணி கிட்ட கொண்டு போறாரு. தண்ணி கிட்ட கொண்டு போய் நாய் மாதிரி என்ன பண்ணும், நக்கி குடிக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நாய் இப்படி போய் நக்கி குடிக்கணும், இல்லைன்னு அள்ளி என்ன பண்ணும், எடுத்து போய் குடிக்கணும். இப்ப இந்த அள்ளி எடுத்து நக்கி குடிச்சவங்க தான் 300 பேர். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப இந்த 300 பேரை தான் தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்க முட்டிக்கால் வாசிப்போம். உங்களுக்கு வசனத்தையும் நான் தெளிவாய் சொல்லுகிறேன். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற சிலர் தண்ணீர் குடிப்பதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். என்ன சொல்றாரு, நக்கி குடித்தவர்கள் வச்சு என்ன பண்ணுவேன் நானு, அந்த 300 பேரை நான் வச்சுப்பேன், அவங்க அந்த மீதியான கையில உங்களை காப்பாத்துவேன்னு சொல்ல. சரி, எல்லாம் நல்லாதான் போச்சு. இப்ப இவன் கையில என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். 300 பேரு, ஒரு பெரும் பானை, இன்னும் தீவெட்டி, இன்னொன்னு எக்கால், மொத்தம் 4. ஒண்ணு வாய் தரங்க. 300 பேரு, வெறும் பானை, தீவெட்டி, ஒரு எக்கால். சரியா? இப்ப இந்த 4 தான் யார் கையில இருக்கு, இப்ப கிதியோனோட கூட்டாளிகள் கையில வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இத வச்சு எங்க போய் ஜெயிக்க முடியும்? பானை வச்சு என்ன பண்ணுவாங்க, தீவெட்டி வச்சு என்ன பண்ண முடியும், எக்காலத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? வெறும் 300 பேர். மீதியான கையில 13,000 சில்லறைக்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா வெறும் 300 பேரை வச்சு என்ன பண்ண முடியும்? இது சாத்தியமே கிடையாது. இது என்ன இல்ல, சாத்தியமே கிடையாது. ஆனா இங்க கிதியோன் என்ன பண்றான், அந்த இடத்துல ஆண்டவர் சொல்படியா அங்க செய்யறான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த கிதியோன் என்ன பண்றான் அப்படின்னா 3ஆ பிரிச்சிடறான். 3 படையை என்ன பண்றான் அந்த இடத்துல, அவன் பிரிப்பதை நாம் பார்க்க முடியும். பிரிச்சு வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன் நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதே போல அங்க நடக்குது. இப்ப நடக்கும்போது இந்த இடத்துல வித்தியாசங்கள் இருக்கு. கிதியோனு என்ன பண்றான், 3ஆ பிரிக்கிறான். அந்த இடத்துல 3 படையா பிரிக்கிறான். பிரிச்சுட்டு அங்க எல்லாரும் கீழ்ப்படியணும். கரெக்டா இல்லையா? 300 பேர் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு போருக்கு போகணும், அந்த போர்ல சொன்னதை அவங்க செய்யணும். அது ஒண்ணு மிஸ் ஆச்சு என்ன ஆயிரும், தோல்வி என்ன வந்துரும், தோல்வி அவங்க நடந்துரும். ஆனா இந்த இடத்துல பார்த்து அவன் செய்யறான். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் கிதியோன் அங்க செய்வதை நம்ம பார்க்க முடியும். 18ஆம் வசனம், நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் என்ன பண்ணுங்க, எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரனை மாற்றி வைத்த பின்பு, ஜாமக்காரனை மாத்தி வச்சுட்டான். அந்த இடத்துக்கு மாத்தி வச்சுட்டு கிதியோனும் அவனோட இந்த 100 பேரும் 3 படையா பிரிச்சுட்டான்ல. இப்ப இந்த 100 பேர் என்ன பண்றாங்க, அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முள்ளில் இருந்து வந்து எக்காலம் ஊதி தங்கள் கையில் இருந்த பானையை என்ன பண்ணாங்க, எதுக்கு இந்த பானை கொண்டு போகணும், உடைக்கணும். அது வீட்டை உடைச்சுக்கிறாங்களா அவங்க? சரியா? இந்த பானையை கொண்டு போய் உடைச்சாச்சு. இப்ப கையில என்ன, கழுத்து என்ன இருக்கு, வெறும் பானை, தீவெட்டி, எக்காலம். பானை உடைஞ்சிருச்சு. அடுத்து 3 படைகள் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும்
ஊதும் எக்காலனை தந்தது வலது கையை பிடித்து இந்த கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. இப்பதான் நடக்குது பிரச்சனை. என்ன நடக்க போகுது? 21 வசனம். சுற்றிலும் என்ன பண்ணாங்களா? அங்கதான் நிக்கிறாங்க. யாரு? கிதியோனோட கூட்டாளி அங்கதான் நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பானையை போட்டு உடைச்சாச்சு. கையில என்ன இருக்கு? ஒரு கையில தீவெட்டியோ ஒரு கையில எக்காலம் தான் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன் நிக்கிறாங்க. இப்ப அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது வேற ஒண்ணுமே நடக்கல. ஆமென் சொல்லுங்களேன். வெறும் 300 பேரு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பானையை உடைக்கிறாங்க, தீவெட்டி வச்சிருக்காங்க, எக்காலம் வச்சிருக்காங்க. ஊதும் போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான் சொன்னாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. அந்த இடத்துல சொன்ன உடனேயே அங்க இருக்கிற மீதியான கூட்டத்தின் ஜனங்கள் சிதறுண்டு என்ன பண்ணாங்களாம்? தங்களை தாங்களே வெட்டி கொண்டாங்க. சொல்லுங்களேன். நீங்க யோசித்து பாருங்க, இந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நீ வச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஆண்டவர் முறையிட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவர் முறையிட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்கிறவர். அவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு, நான் சும்மா இருப்பார் ஆண்டவர். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணுனா அவர் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ சும்மா நான் செய்யற யுத்தத்தை அவர் செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் செஞ்சார் அந்த யுத்தத்தை. கிதியோன் பார்த்தா இதுல எல்லாம் சின்னவன் அப்படிலாம் கிடையாது. அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உடைந்த போல ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க நொறுக்க தான், உங்களை புடமிட தான் நீ அழகான ஒரு பாத்திரமாய் நீங்க மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னையா போராட்டம் இப்படி இருக்கு, ஏன் இந்த போராட்டத்தை கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிச்சாரு நம்ம சொல்லலாம். ஆனா ஒண்ணு சொல்லுகிறேன், நீங்க உடைக்க கர்த்தர் உங்களை அழகுபடுத்திட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களை உடைக்க ஒரு அழகான ஒரு மண்பாண்டமா கர்த்தர் உங்களை வைத்துட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பானை உடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பானை நம்ம மீண்டும் யூஸ் பண்ணுவது கிடையாது. என்ன பண்ணுவது? நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அந்த பானை. ஆனா ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு மகன் என்ன பண்ணானா, 2 பானை வைத்திருந்தான். ஒரு பானை அழகா இருக்கும், பாக்குறதுக்கு எப்படி இருக்குமா, அழகான ஒரு பானை. இன்னொரு பானையில பார்த்தோம் அப்படின்னா லைட்டா ஒரு கிராக் இருக்கும் அந்த பானை. ஆனா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாலாம், போவாளாம் தண்ணி இந்த பானையை தூக்கிட்டு போவான். இப்ப கொஞ்சமாச்சும் என்ன பண்ணுவோம், இந்த பானையில கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்னு தைரியமா என்ன பண்ணுவானா 2 பானையும் தூக்கிட்டு போவோம். இப்ப 2 பானையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், அது இந்த சைடு ரொம்ப வெளிச்சோடி இருக்கும், செடிகள் அந்த மாதிரிலாம் நல்லா காஞ்சு போய் ஒரு இதா இருக்கும். இப்ப இந்த பானை வந்து இந்த நல்ல பானை சொல்லிச்சான், அந்த உடஞ்சு போன பாத்தி இப்ப சொல்லிச்சான், நீ ஏன் உடஞ்சு போயிட்ட, உன்னை வச்சு என்ன யூஸ், உன்னை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல பானை வந்து இந்த உடஞ்ச பானையை பார்த்து கேட்டுச்சு. உடனே இந்த உடஞ்ச பானை உடனே அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டாங்களாம், நான் தான் உடஞ்சு போயிட்டேன்ல, இனி தண்ணி நீ சுமந்து கொண்டு போனாலும் பாதி கூட என்ன ஆக மாட்டேன், வீட்டுக்கு நான் வருவதில்லை, இனியே நீ தூக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. உடனே அந்த ஸ்திரீ சொன்னாலும் அந்த பானையை பார்த்து, நீ வந்த பாதையை நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. உன்னை தூக்கிட்டு வந்தேன்ல, இதுக்கு கூட்டிட்டு வந்தேன்ல, அந்த இடத்த நீ பாருன்னு சொன்னாங்க. பின்னாடி பார்த்தா கொண்டு வந்த இடத்துல ஃபுல்லா என்னவா இருந்துச்சா, பச்சை பசைன்னு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பச்சை பசைன்னு இருந்துச்சா அந்த பானை, அந்த செடியில் என்னவா இருந்துச்சா, பச்சை பசைன்னு இருந்துச்சா. அந்த பானை தண்ணி லீக் ஆக என்ன ஆகுமா, அந்த மண்ணுல என்ன ஆகிட்டு இருக்கும், ஏன்னா டெய்லி அவ தண்ணி குடிக்கிறா, அப்ப தண்ணி என்ன ஆகுது, அந்த செடி மண்ணுக்கு என்ன ஆகுது, இதாகும் போது அந்த செடி என்ன ஆகுது, அழகாய் வளர ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து மனுஷன் என்ன வேணா சொல்லட்டும்,
அவங்க என்ன வேணா சொல்லட்டும், உங்களை உடைந்த பாத்திரமா தான் கர்த்தரோட தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உடைக்க உடைக்க அவருக்கு ஒரு அழகான ஒரு பாத்திரமா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்களை உடைச்சு அவர் உங்களை அழகான ஒரு பாண்டமாய் மாற்றி அவர் என்ன பண்ணுவார்னா கர்த்தரோட சன்னிதானத்துல கொண்டு போவதற்கு உங்களை கர்த்தர் நிறுத்தி வைப்பார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. அடுத்த இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை, இந்த மீதியானவர்கள் கிதியோனோட பார்வைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெருசா இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி டிப்ரெஷனா இருக்கட்டும், அடிக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். ஆனா இவன் ஒரு ஆண்டவரை பார்த்தோன்னு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைப்பான். யெகோவா ஷாலோம்னு சொல்லி என்ன பண்ணுவான், அங்க பேர் வைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மள கர்த்தர் யெகோவா ஷாலோமா வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மளுக்குள்ள. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அடிக்ஷன் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் அழகாய் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. இந்த கிதியோனோட வாழ்க்கையில அவன் சின்னவன் தான், அவன் எளியவன் தான், எல்லாத்திலையும் சிறியவன் தான். ஆனா கர்த்தர் அவனைதான் தேர்ந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எனக்கு தமிழ்ல அவ்வளவா பேச இது வராது, தமிழ்ல அவ்வளோ படிக்க இது பண்ண மாட்டேன். என்னோட வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாம் நான் செய்தி கொடுக்கும் போது என்னை ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஜூலிமாவா அப்படின்னு பார்ப்போம். நான் அதான் அவங்களுக்கு சொல்லுவேன், நான் பேசலையா அப்படின்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே தெரியாது. தம்பி தங்கச்சி ரெண்டு பேருமே ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க எல்லாத்துலயுமே. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப கட்டுப்பாடாக வச்சிருப்பாங்க. யார்ட்டையும் அவ்வளோ இது ரொம்ப டக்குன்னு அட்டாச் ஆடுவேன். நான் அவ்வளோ சீக்கிரம் இதாக மாட்டேன், வெளி உலகம் தெரியாது. ஆனால் என்னை மாதிரி என் தம்பி தங்கச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கச்சிலாம் எல்லா இடத்துக்கும் அனுப்புவான். போவா, எல்லா இடத்துக்கும் போவா, வருவா, எல்லாம் பண்ணுவோம். என்னை அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு கர்த்தர் என்ன பண்ணா, என்னை தான் தேர்ந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். தேர்ந்தெடுத்துட்டு டாடி எனக்கு செய்தி கொடுக்கணும். செய்தி எப்படி கொடுக்கணும் கூட தெரியாது, செய்தி எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியாது. மே மாதம் 5ஆம் தேதி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பைபிள் கை வச்சு செய்தி எடுத்தாச்சு. சரி செப்பா, நீ மறுச்சு நீங்க தயவுசெய்து பேசிருந்தீங்க செப்பா, இப்படிதான் ஜெபம் பண்ணு, எனக்கு வெக்க மட்டும் படுத்திடாது, இப்படிதான் என்னோட ஜெபம் இருந்துச்சு. வேற எதுவுமே போய் நிக்கதான் செஞ்சேன். கர்த்தர் என்னை மறைத்து பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு ஆண்டவர் என்னோட வாயோடு பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. என்னோட டீச்சர்லாம் வருவாங்க, நம்ம பிரேயருக்கு வருவாங்க. அப்படி பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் இவ்வளவு ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதான் விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆமென் சொல்லுவோமா. இப்ப நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே தெரியல, ஆனா யாரை தேர்ந்தெடுத்த அந்த இடத்துல தேர்ந்தெடுக்க ஒண்ணுமே தெரியாம இருந்த என்னைய நான் தான் எப்பயும் எங்க வீட்டுல சொல்லுவேன், என் ஊழியக்காரியா இருக்கிறனாலதான் என்னை மதிக்கிறீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அக்காலாம் செகண்டரி தான், உங்களுக்கு மூத்த பிள்ளை செகண்டரி தான், ஆனா ஊழியக்காரியா இருக்கிறனால என்ன கேட்பேன் நானு, நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த போல ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் தேடி பிடிச்சு கண்டுபிடிக்க. ஆமென் சொல்லுங்க. வெற்றி அவர் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். இந்த இரண்டாவது யாரை குறித்து பார்க்க போறோமானால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு இன்சிடென்ட். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்? யோசபாத். ஆமென் சொல்லுங்க. யோசபாத் என்ற ஒரு ராஜாவை குறித்து நம்ம இதுல பார்க்க போகிறோம். இந்த யோசபாத் அப்படின்னு சொல்லும் போது இவன் ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருக்கும்போது ஒரு 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு எதிர்கொண்டு அவங்க வராங்க. யாரெல்லாம் வராம்? மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, மோவாப்புக்கு விரோதம், இவருக்கு யோசபாத்துக்கு விரோதமாய் அவங்க வராங்க. இப்ப அந்த வந்தோடனே யோசபாத்து கேள்விப்பட்டோடனே யாரை நோக்கி போனாரு? யார பக்கம் போனாரு? என்ன முடிக்கீங்க? யார? ஆண்டவரை பார்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். முதல் விஷயம் இதுல என்ன நடக்குது அப்படின்னா, யோசபாத்துல 3 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, இவர் பயந்தார், பயப்படுறார். முதல் என்ன விஷயம் பண்றாரு? பயந்துட்டார். ரெண்டாவது அந்த ஒரே இதுல பயந்த உடனே யார பாக்குறாருன்னா கர்த்தரை பாக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். 3ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகம் பட்டு யூதாவெங்கும்
உபவாசத்தை கூறுவித்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பயம் வந்து நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்க மைண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த பிரேயர்லாம் சொல்லாதீங்க, இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேட்டோம். சர்ச்சில் இருக்கனால பிரேயர் சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கேட்டோம். யாராச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்புறம் ஆறுதலா என்ன பண்ணலாம், வெளியே வரலாம். இல்ல நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். நிறைய நேரங்கள்ல நான் ரொம்ப இதா இருந்துச்சு அப்ப ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பேன் நான். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா சிலருக்குலாம் அந்த ஒரு மைண்ட் இருக்கு, சாப்பிட்டா சரியாய். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க. உண்மை, உண்மையாதான் சொல்றேன். இந்த யோசபாத் என்ன ஏதாவது ஒரு இப்ப இல்ல, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. நான் நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. ஆனா முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா, சரி நம்ம பிடிச்சதை ஏதோ செஞ்சு திரும்போம். இப்பயும் நான் ரீசெண்டா கூட பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல நான் இங்க பண்ணியிருக்கேன். என்னடா ஐயோ அப்படின்ட்டு இப்போ ஏதோ செஞ்சு திரும்போம். ஆமீன் சொல்லுங்களேன். செஞ்சாலே ஃப்ரீயாயிடும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இந்த யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல யாரை நோக்கி பார்த்தாராம்? யார? சத்தமா சத்தமா யார? கர்த்தரை பார்த்தாராம். பார்த்துட்டு யூதாவை என்ன பண்றாராம்? உபவாசத்தை கூறிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். யூதா முழுவதும் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் உபவாசம் வருங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார். முதல் விஷயம் இது நடந்துச்சு. ரெண்டாவது இவருடைய ஜெபம் என்ன நடக்குது பாருங்க. இவர் ஜெபம் பண்றாரு, நிறைய ஜெபம் பண்றார். இப்படி அப்படி இது அது இது என்னென்னமோ ஜெபம் பண்றார். இப்படி பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்படி பண்ணுவேன்னு சொன்னீங்க, இப்ப நான் என்ன பண்றது, என்னை எதிர்த்து வந்து நிக்கிறாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. யோசபாத்துட்டு ஆள் இல்லாமலாம் இல்ல, ஆட்கள் இருக்காங்க, சண்டை போடுறதுக்கு வீரர்கள் இருக்காங்க, சண்டை போடுறதுக்கு ஆர்மியே வச்சிருக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? பதட்டம், பயம். பயம் என்ன பண்ணுது அவனை? ரொம்ப அலக்கடிச்சுட்டே இருக்கு பயம். அவனு என்ன பண்றதே தெரியல அவனுக்கு. ஆனா உடனே ஆண்டை நோக்கி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றான், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் பவர்ஃபுல்லான வசனம். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம கண்ணு யாரை பார்க்கணும் அப்படின்னா கர்த்தரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். நம்ம கண்ணு கர்த்தரை பார்த்துச்சுனாலே போதும். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துக்குவார், அவர் செஞ்சிருவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா அததான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளை என்கிட்ட வரணும் எதிர்பார்க்கிறார். ஆனா பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போவோம்? ஊழியக்காரர்கிட்ட போவோம். இல்ல அப்படின்னா பக்கத்துல யார்ட்டாச்சும் ஆறுதலா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஆண் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து சொல்லணும் பிரச்சனை என்னன்னு. என்கிட்ட நீ சொல்லு, உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்க நான் வரேன். ஏன்னா பிரச்சனை அனுப்புறதே அவர் தானே. எதுக்கு அனுப்புறாரு? நீ என்னை பார்க்க வரணும்ன்ற. ஆமீன் சொல்லுங்களேன். யாரை பார்க்க வரணும்? ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா நம்ம எங்க போவோம்? இங்க அங்க 4 திசை சுத்துவோம். கடைசியில யார்கிட்ட வருவோம்? கடைசியில தான் ஆண்டுட்டு வருவோம். முட்டி மோதி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில வந்து நிற்போம். யார்கிட்ட? ஒரே செகண்ட் விடுதலை வந்து, ஒரே செகண்ட் என்ன ஆயிரும்? அற்புதம் நடந்து. இது முன்னாடியே வந்திருந்தா ஒரு வாரம் வேஸ்ட், ஒரு வாரம் மூட் அப்செட் வேஸ்ட், ஒரு வாரம் நீங்க சாப்பிடாம கொள்ளாம உட்காருது. சாப்பிட்டுக்கலாமா? முன்ன நல்லா சாப்பிட்டுக்கலாமா? யாரை பார்க்கணும் இன்னைக்கு நம்ம? கர்த்தர். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவரை முகமுகமாய் நீங்க பார்க்கும் போது, உங்களோட கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னால முடியலப்பா நீங்க சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இறங்கி வருகிறவரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பாரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டுங்க. அவங்க வேதனையில எல்லாம் அவர்கிட்ட கொட்டுங்க. அவங்களோட பிரச்சனையில எல்லாம் அவங்கள்ட்ட கொட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப கர்த்தருடைய கரம் கடந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள அவர் ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நம்மள நடத்திட்டே இருக்கு. யார நடத்துது? யார யார நம்மள நடத்துது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நடத்திட்டு இருக்கிறார். அவர் நம்மளை நடத்திட்டே இருக்கிறார். நம்ம கண்ணை ஆண்டவர் பார்த்தா போதும்.
நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னாலும் முடியாதப்பா. நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னாலும் முடியாதப்பா. பாருங்கள் உன்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். பாருங்கள் உன்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், முடியாதப்பா. சொல்லுவோமா, யாரை பார்த்தா போதும்? அவரை பார்த்தா போதும், எல்லாத்தையும் அவர் நடத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த கிதியோன் அடுத்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. உடனே சொல்றாரு, எங்க கண்கள் என்ன பண்ணுதான்? உங்களதான் பாக்குதியா, என் கண் உங்களதான் பாக்குது, நான் வேற யாரையும் பார்க்கல. என்கிட்ட இருக்கிற வீரர்களை நான் பார்க்கல, என்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸை நான் பார்க்கல, என்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பார்த்தேன், என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் பார்க்கல. என்னோட கண் உங்களை தான் பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம் என்ன பண்றாரு? இவங்க அப்படி பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கர்த்தருடைய வார்த்தை ஒரு மகனுக்கு கடந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அவன் தீர்க்கதரிசனமாய் அங்க சொல்லுகிறான், நீ இந்த யுத்தம் உங்களோடதல்ல, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, தேவனுடையதுன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த யுத்தம் யாரோடதான்? தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. நீங்க சும்மா இருந்தா போதும், அவர் யுத்தத்தை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? வெறும் துதி. ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்கு சண்டை போட வெறும் துதிக்கதான் செய்யறாங்க. இந்த இடத்துல வெறும் துதியினால என்ன பண்றாங்க? ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா. இப்ப ஆண்டு இந்த வார்த்தை கொடுத்துட்டார். 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, நீங்களா சண்டைலாம் போடாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன். போய் நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? மகா சத்தமாய் கர்த்தரை கெம்பீரமா என்ன பண்ணீங்க? நீங்க துதிச்சா மட்டும் போதும்னு சொல்ற. என்ன சொல்றாரு? நீ துதிச்சா போதும், துதியில சாத்தான் ஓடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை ஆர்ப்பரித்தபடியா எரிகோ கோட்டை அழகம் இடிந்துச்சு அப்படின்னா, பவுலும் ஷீலாவும் துதிக்கும் போது சங்கிலிகள் என்னாச்சா? விழுந்து விழுந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிச்ச பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு வருகிற நாட்கள் நிறைய சாட்சிகளை கேட்க போறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நான் துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பாட்டு பாட தெரியாதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நீங்க பாடுற பாட்டு இயேசுவுக்கு பிடிச்சா போதும். யாருக்கு பிடிச்சா போதும்? மனுஷனுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, உங்களுக்கு அவங்க குறைகள் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எதுக்கு சொல்லணும்? அது நீங்க குறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு போய் சொல்லணும்? ஒரு நல்ல மனுஷியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த குறையை நீங்க என்ன பண்ணலாம்? சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? அடுத்த முறை மாத்திக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பாடணுமா, சூப்பரா பாடணுமா, நல்ல வாய்ஸ் தாங்க, நல்ல வாய்ஸ், அதெல்லாம் மேட்டர் இல்லை. என்னைய பொறுத்துக்கு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? சொன்னா அவங்க மாத்திக்குவாங்க அடுத்த முறை. ஆமென் சொல்லுங்க. மாத்திரனால கஷ்டப்படட்டும், தப்பு இல்லை. அதனால ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அவங்க அடுத்த வளர்ச்சி, அவங்க அடுத்த பெரிய ஸ்டேஜுக்கு போவதற்கு அது எப்படி இருக்கும்? ஒரு தூணா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க நம்மள கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்க. இந்த துதிக்க துதிக்க எரியும் என்ன பண்ணுச்சான்? சாரி, இந்த துதிக்க இந்த யோசபாத்தோட யுத்தம் என்னாச்சா? கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறவரா இருக்கிறார். உங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, உங்க வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, உங்களோட சரீரத்துல இருக்கிற பலவீனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. உங்களுக்கு ஏதோ ஒரு வேணுமா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வேணுமா, அதை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இவங்க அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா அதிகாலையில எந்திரிச்சு என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். யாரை நிறுத்தினானா? யார? பாட்டு பாடணும் நிறுத்திருக்கிறார். வேற ஒண்ணுமே அங்க பண்ணல. ஒண்ணுமே என்ன பண்ணல அவங்க அங்க செய்யவே இல்லை. பாட பாட கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவங்க 22ஆம் வசனம். அவள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த 3 ராஜாக்கள் என்னன்னாங்களா, தங்களை வெட்டி ஒருவருக்கு என்ன பண்ணாங்களா, வெட்டி உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்கும் போது தேவ அசைவை நீங்க பார்க்க முடியும். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். செல்போனை போட்டுட்டே பாட்டு பாடிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன் என்னன்னா, செல்போனை போட்டுட்டு அதோட சேர்ந்து நீங்க பாடுங்க. அதை போட்டுட்டு அது பாடு, வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டா போதும். இது கிடையாது. வாயை திறந்து நீங்க பாடுங்க. கர்த்தர் நல்ல வாய் கொடுத்திருக்கிறாங்க நம்மளுக்கு. கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு, நம்ம கிட்ட நல்ல வாய் கொடுத்திருக்காரு பாடுறதுக்கு. பாட்டை நீங்க பாடுங்க, வாயை திறந்து நீங்க பாடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பாட பாட உங்களுக்கு விரோதமாய் நிக்கிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் நிக்கிற மந்திரங்கள், உங்களுக்கு விரோதமாய் நிக்கிற சகல காரியங்களை கர்த்தர் முறியடித்து போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்க, அந்த யோசபாத் எல்லாரும் போய் பார்த்தா எல்லாம் செத்து போய் கிடக்காங்க. எல்லாரும் செத்து போயிருக்காங்க. இவங்க அந்த பொருளை எடுத்து வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுச்சாம்? 3 நாள் ஆச்சு அங்க இருக்க பொருள் எடுக்கிறது. இப்ப யோசிச்சு பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, நீங்க துதிங்க, வாயில திறந்து நீங்க துதிங்க, வாயை டம்ப் பண்ணி வைக்காதீங்க. மத்த கண்ட இதுக்கெல்லாம் நீங்க உட்கார்ந்து பேசுறீங்கல்ல, கண்ட வார்த்தைகளை நீங்க அலப்பி பேசிக்கொண்டு இருக்கிற நீங்க பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க. வசனம் உங்க வாயில இருக்கட்டும், பாடல்கள் வாயில இருக்கட்டும், அந்நிய பாஷைங்க வாயில இருக்கட்டும். நீங்க பேச பேச சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். முறியடிக்கப்படும். அவர் முறியடிக்கிறவரா இருக்கிறார். அவர் முறியடிக்க போடுகிற ஆண்டவரா இருக்கிறார். துதியில அவர் கடந்து வருவார். நீங்க என்ன பண்ணாலும் அவர் வரமாட்டார் சீக்கிரத்துல. நீங்க துதிச்சு பாருங்க, அவர் கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் துதியில் பிரியப்படுகிற ஆண்டவர். அதனாலதான் லூசிபர் பொத்துரிக்கையில விடணும். அவனுக்கு நல்ல தாளந்து, துதிக்கிற தாளந்து, நல்ல பாட்டு பாடுற தாளந்து இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு டக்குனு ஒரு பெருமை வந்துருச்சு. நீ தேவையே இல்லடா, நீ கீழே இறங்கி கீழே தள்ளி போட்டார் ஆண்டவர். துதியில அவர் கடந்து வருகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க துதிக்க துதிக்க அந்த செட், அந்த கோட்டை எல்லாத்தையும் கத்த முறியடித்து போடுவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க துதிக்க துதிக்க சத்துருவின் திட்டங்கள் எல்லாத்தையும் கத்த நிர்மூலப்படுத்துவார். நீங்க வாயை திறக்கும் போது அவன் காண்டாமிரத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கொம்பின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் போது பிசாசின் தலையை கத்த நசுக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க இனிமேல் என்ன பண்ண போறீங்க, நல்லா துதிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, துதிச்சுட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். துதியில நீங்க அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. நான் போன சபையில சொல்லுவாங்க, அங்கிள் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனை இருக்கு, துதிச்சேன், பிரச்சனை போச்சுன்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. துதிச்சேன், கட்டுகளை கர்த்தர் உடைத்தாருன்னு சொல்லுவாங்க. யானை பக்கத்துல வந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க, துதிப்பாங்க, யானை போயிடும், தொடவே தொடாத யானை அவங்க. துதிக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அழகான ஒரு பாடல் இருக்குல்ல, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை
சுதந்தரிப்போம். ஆமென். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம நீங்க துதிக்கும் போது கர்த்தர் வழிவாசல் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். நீங்க துதிக்கும் போது வானத்திலிருந்து பலகணிகளை கர்த்தர் திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கும். நீங்க துதிக்க துதிக்க கண்கள வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். நீங்க துதிக்க துதிக்க அசைவை கர்த்தர் கொடுப்பார். நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நடக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளை தூரத்துல இருக்கலாம், கட்டி கொடுத்த பிள்ளை தூரத்துல வச்சிருக்கலாம். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் அங்க என்ன நடக்குது வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். என்ன காரியங்கள் ஓடிக்கொண்டு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மள இன்னைக்கு கர்த்தர் கடந்து வருகிறவரா இருக்கிறார். யோசபாத்தோட வாழ்க்கையில மொத்தம் 3 காரியங்கள் இருந்தது. ஒன்னு என்னது? உபவாசம். 2வது ஜெபம். 3வது ஒன்று சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தனியா நிக்கலாமே, ஜனத்தோடு சேர்ந்து அவன் அங்க கடந்து வந்தபடினா கர்த்தர் அங்கு ஜெயமாய் விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், இந்த மலை தேசத்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மணி ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வியாதி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஃபேமிலி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது எல்லாம் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுகிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சன்னிதானத்துல நீங்க துதித்து பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பறக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா, எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா. அந்த வேலையில ராஜாதி ராஜாவ யூத ராஜ சிங்கத்தை நம்ம பார்ப்போமா. அந்த வேலையில மகிமை மகிமை மகிமை, ஓ அந்த தேவ மகிமையை ஓ நம்ம கூப்பிடுங்க. இந்த வேலையில இயேசுப்பா, ஓ எப்பா துதிக்க துதிக்க எரிகோப்பா அந்த கோட்டைகள் முறியடிக்கப்படுதுன்னா, அந்த யோசபாத்தோட காரியங்கள் ஓ நடக்குதுன்னா, இன்னைக்கு அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க ஐயா. எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறீங்க, அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க, அதிசயங்களை காண பண்ண போறீங்க. எல்லா வாயை திறந்து ஓ ஜெயத்தை முற்றிலுமா கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். ஓ ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு முற்றிலுமா ஓ கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வேலையில Rabala shakabala dara dara bo Rivika lada rase rele de rabo Rivika bola ka bora dara bo ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது, ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது, ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. எல்லா துதிங்க, எல்லாரும் துதிங்க பாப்போம். அந்த வேலையில நீங்க துதிக்க துதிக்க நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்குங்க. இந்த வேலையில நீங்க துதிக்க துதிக்க அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த வேலையில நீங்க துதிக்க துதிக்க ஓ மகிமை இறங்கி வரும். இந்த வேலையில எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போம்
கிதியோனை பார்க்க எல்லாத்திலையும் அவன் சிறியவனா இருக்கலாம், எல்லாத்திலையும் அவன் சின்ன பையனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். உடைந்து போன ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு உடைந்து போன ஒரு பாத்திரமா வந்திருக்கீங்களா? உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்த வேலையில இந்த யுத்தத்தை எப்படா செய்ய போறார் ஆண்டவர், எனக்கு எப்படி இதை வாய்க்க பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அது வாய்க்க பண்ணுகிறவராய் கடந்து வருகிறார். யோசபாத் அவன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்யலையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுதான் அவங்க துதிச்சாங்க. ஆனா தங்களை அவர் வெற்றி உண்டார்கள் என்று பார்க்கிறோமே. யுத்தத்தை கர்த்தர் அங்கே செய்தார், அவர் செய்தார். கிதியோனோட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். 300 பேரை வைத்து அங்க இருக்கிற மீதியானவர்களை கர்த்தர் கிதியோன் பிடித்துக் கொண்டானால் கர்த்தர் கடந்து போனார். வெறுப்பான தீவெட்டி எக்காலத்தை எடுத்துக்கொண்டு கடந்து போறான். ஆனா ஆண்டவர் அங்க வெற்றி கொடுத்தாரு, அங்க வெற்றியை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமா? எல்லா தடைகளும் நீக்கப்படுகிற வேலைகள், எல்லா தடைகளும் நீக்கப்படுகிறது, எல்லா பிரச்சனைகளும் வெளியேறுகிறது, எல்லா போராட்டங்களும் வெளியேறுகிறது. இந்த மாதம் வெற்றியின் மாதமா? வெற்றியின் மாதமா? கர்த்தர் வைக்கிறார் இந்த வேலையில். வெற்றியின் மாதமா? கர்த்தர் நடத்த போகிறார். கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. நீ கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களோட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க, கூடவாயிருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே